இது எங்க வீட்ல உள்ள எல்லாரோட பாஸ்போர்ட்டும். இந்த பாஸ்போர்ட் எடுக்க முன்னாடி நான் பட்டிருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. ஒண்ணு வந்து நீங்க 1986க்கு பிறகு பிறந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க அம்மா, அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லைன்னா பர்த் பிளேஸோ இல்லைன்னா எல்சியோ ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா தேவை. அப்புறம் வந்து இப்போ பிறந்த பிள்ளைகளா இருந்தாலுமே நீங்க வந்து இது என் பையனோட பழைய பர்த் சர்டிஃபிகேட். ஆனா இது இப்போ புதுசுல வந்து பார்கோட் இருக்கு. எல்லா சர்டிஃபிகேட்லயுமே பார்கோட் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அவங்க போய் அதை அங்கேயே ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்ல நிறைய மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரொம்ப முக்கியம் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த்தும் பர்த் சர்டிஃபிகேட்டும் தான். அதை ரொம்ப கிளியரா பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ மட்டும்தான் நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் கிடைக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு பர்த் பிளேஸ் வந்து நான் எல்கேவாஜில படிச்சதுனால எனக்கு பர்த் பிளேஸ் என்னோட பர்த் சர்டிஃபிகேட் என்னோட எல்சியில மென்ஷன்டா இருந்துச்சு. இப்படி பிளேஸ் ஆஃப் பர்த் பாம்பேன்னு மென்ஷனா இருந்துச்சுன்னா மட்டும் தான் கிடைக்கும். அவ்வளவுதான் இன்னைக்கு. தேங்க்யூ.